தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விசிக சார்பில் தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்டு பெறலாம். செலினா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. இந்த நிலையில் வரும் 12ஆம் தேதி விசிக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது பெரியசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை குழுவில் குறிப்பாக திமுக சார்பில் TR பாலு தலைமையிலான குழு என்பது கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தற்போது வரையிலும் 4 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் விசிக சார்பில் வரும் 12ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவதாகவும் அதற்கான அழைப்புதல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் விசிகாவிற்கு 2 தொகுதிகளை வழங்கியிருந்தது. சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை 4 தொகுதிகளாக விருப்ப தொகுதியாக கேட்க இருப்பதாகவும் நடைபெற்றிருந்த அந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். அதில் 3 தனி தொகுதியாகவும் ஒரு பொது தொகுதியாகவும் இந்த தொகுதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் திமுக தலைமையிடம் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளில் ஒரு பெரிய கட்சியாக விசிக தற்பொழுது திகழ்ந்து வரக்கூடிய நிலையில் ஏன் 4 தொகுதிகளை கேட்கக்கூடாது என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தி இருந்ததாகவும் இந்த முறை 4 தொகுதிகளை வழங்குவதற்காக கேட்க இருப்பதாகவும் 6 விருப்ப தொகுதிகளை 12ஆம் தேதி திமுக தலைமையிடம் வழங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சியிலும் கடந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை அந்த தொகுதியை திமுக கூட்டணிக்கே வழங்க வேண்டும் என்று நிர்வாகிகள் ஒருமித்த கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் தொகுதியை மாற்றுவதற்காக திமுக திட்டமிட்டிருந்த நிலையில் மீண்டும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் தொகுதியை வேண்டும் என்று வலியுறுத்தி நாளை, அதாவது 12ஆம் தேதி குறிப்பாக இது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் வெளிநாடு பயணம் முடிந்து வந்த பிறகாக அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற இருப்பதாகவும் முதலமைச்சர் வந்த பிறகு அனைத்து கட்சிகளும் கையெழுத்து இடும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெறுவதற்காக முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி கட்சிகள் தலைவர்களுக்கு அழைப்புதல் விடுக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக கூட்டணியில் தற்போது வரையிலும் விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 3 கட்சிகளுக்கு மட்டும்தான் அழைப்புதல் விடுக்காமல் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது 2 கட்சிகளுக்கு 12ஆம் தேதி அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 12ஆம் தேதிக்கு பிறகாக மக்கள் நீதி மய்யம் கூட்டணி கட்சியில் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் விசிக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 12ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.